2026ஆம் ஆண்டு நிறைய ராசியினருக்கு வந்து நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி தருது அப்படின்னாலும் துலாம் ராசிக்கு என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் ஏற்பட போகுது அப்படிங்கறத பார்க்கலாம். ஓவராலாவே மற்ற எல்லா ராசிகளையும் விட இந்த துலாம் ராசி வந்து ரொம்ப அதிர்ஷ்டகரமான ஆண்டா தான் அமைய போகுது. அவங்க என்னென்ன விஷயங்கள் முன்னெடுத்து வைக்கிறாங்களோ எல்லாமே ரொம்ப வெற்றிகரமாகவும் ரொம்ப ஒரு ஹாப்பி எண்டிங்காகவும் அமைய போகுது அப்படிங்கறதுல எந்த சந்தேகமுமே இல்லை. இந்த வருடம் வந்து உங்களுக்கு நிறைய புது உறவுகள், புதிய நட்புகள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இது நாள் வரைக்கும் இருந்த உங்களோட அம்மாவோட இருந்த பிரச்சனைகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு உண்டான ஒரு சுமூகமான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து நல்ல விதத்துல உங்களுக்கு அமைய ஆரம்பிச்சிடும். ரொம்ப வருஷமாவே உங்களுக்கு தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருந்திருக்குது. ஏதாவது அது ஒரு பிரச்சனையா இல்லாம தூக்கம் வந்தாலும் ஒரு கவலையை நினைச்சு அந்த தூக்கம் கலைஞ்சு நீங்க தூங்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரியான போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டக்கூடிய காலம் தான் இப்போ. நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது வந்து இனிமேதான் நீங்க அனுபவிக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம். வீடு, வாகனம், கார் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்த எல்லா விஷயங்களும், எல்லா நல்ல விஷயங்களும் இந்த வருடத்துல உங்களுக்கு வந்து ஏற்பட காத்துக்கிட்டு இருக்குது. உங்களோட தொழில் ஆகட்டும் அது கூட உங்களுக்கு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டை நோக்கி போக போகுது. நீங்க என்னென்ன விஷயங்கள் அதுல ஒரு புது ப்ராஜெக்ட் நீங்க பண்ணிட்டு இருந்தாலுமே சரி, எதோ தொட்டு வச்சாலுமே சரி, உங்க பிசினஸ்ல வந்து நீங்க அதுல வந்து பீக்குக்கு போகக்கூடிய டைம் இப்ப அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அப்படிங்கிறது வந்து இது நாள் வரைக்கும் உங்களுக்கு குழந்தைகள் சார்ந்து ஏதாவது ஒரு கவலை, ஏதாவது ஒரு பிரச்சனை, நித்தம் அவங்கள பத்திய ஒரு கவலை அப்படிங்கிறது வந்து உங்க மைண்ட்ல இருந்துகிட்டே இருந்திருக்கும். அது எல்லாமே வந்து இப்ப கிளியர் ஆயிடும். உங்களுக்கு உங்க குழந்தைகளை பத்தின எந்தவித கவலையுமே உங்களுக்கு வந்து மறந்து போற அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப சுமூகமான ஒரு சூழ்நிலை ஏற்பட போகுது. அவங்க குழந்தைங்களுக்கான அவங்க என்ன படிக்க விரும்புறாங்களோ அதெல்லாம் அந்த படிப்பை நீங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பீங்க. அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்சமான இடத்துல நீங்க திருமணம் செய்து வைக்கிறதுக்கும் நீங்க வந்து முன் வந்து அதை வந்து ரொம்ப சந்தோஷமா செஞ்சு கொடுப்பீங்க. அதனால குழந்தைகளுமே சரி, உங்களுக்கு உண்டான அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு அப்படிங்கிறது வந்து நிறைய யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி தர காத்துக்கிட்டு இருக்கிறாரு. எதிர்பாராத விதத்துல நிறைய பணவரவு, எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத யோகங்கள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிறைய இருக்கும். சொல்லப்போனா உங்களுக்கு ஜாக்பாட் அடிச்சாலுமே அதுக்கு வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்குது யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிற விஷயத்துல. மார்ச்சுக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி வந்து 6ல மறைவு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பை ஏற்படுத்த போறதில்ல. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்ற மாதிரி அதுவுமே வந்து உங்களுக்கு ஃபேவரபிளா தான் இருக்குது. நிறைய மறைமுகமான எதிரிகளாகட்டும், டைரக்ட் எதிரிகளாகட்டும் உங்களை விட்டு அவங்களாவே நகர்ந்து போயிடுவாங்க. உங்களை வந்து பணம் சார்ந்தோ இல்ல மற்ற எந்த விஷயங்களை சார்ந்தோ உங்களை வந்து கேலி பேசியவங்க, விமர்சனம் செய்தவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க முன்னாடி எல்லாம் வந்து நீங்க வந்து ஒரு தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டக்கூடிய சூழல் அப்படிங்கிறது வந்து ஏற்பட போகுது. இந்த துலாம் ராசினர்ல நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு பாத்தீங்கன்னா நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் இருந்திருக்கும். பிரிஞ்சு போயிடலாமா அந்த லெவலுக்கு யோசிச்சிருப்பாங்க. அதே மாதிரி லவ்வர்ஸா இருந்தாலும் அது வந்து பிரேக்கப் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நோக்கி போயிட்டு இருந்திருக்கும். அந்த காலகட்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு சீராக ஆரம்பிக்க போகுது. கணவன் மனைவி பிரச்சனைகள்லாம் சேர்ந்து ஒரு சுமூகமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு டைம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வரப்போகுது. அதே மாதிரி லவ் லைஃப்லயுமே வந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு உங்களுக்கு வந்து அந்த லவ்வை வந்து நீங்க திருமணம் வரைக்கும் எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு, அது திருமணத்துல முடியக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து நிறைய தடைகளை தாண்டினாலும் நீங்க விருப்பப்பட்ட மாதிரியான அந்த திருமணம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அமையறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. கோர்ட் கேஸ் இல்ல வம்பு வழக்கு இந்த மாதிரி எந்த விஷயத்துல நீங்க சிக்கி இருந்தாலும் சரி, நீங்க கவலைவே பட தேவையில்லை. உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரபிளா, உங்க சைடு ஃபேவரபிளா தான் எல்லா விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்க போகுது. அதனால அதை பத்தின ஒரியெல்லாம் உங்களுக்கு இருக்கவே தேவையில்லை. இந்த ஃபீல்டு அந்த ஃபீல்டு அப்படின்னு இல்லாம நீங்க எந்த இடத்துக்கு போனாலுமே அந்த இடத்துல வந்து நீங்க ஜெயிக்கக்கூடிய சூழல் தான் இப்போ உங்களுக்கு போயிட்டு இருக்குது. அதாவது வரும் வருடத்துல உங்களுக்கு நடக்க போகுது. அதனால நீங்க ஏற்கனவே நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உங்க வேலையிலே ஆகட்டும், உங்க பிசினஸ்லயே ஆகட்டும், நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு ட்ரை பண்ணி இல்ல ப்ரமோஷன் மாதிரியான விஷயங்களுக்கு கூட நீங்க ட்ரை பண்ணிட்டு இருந்து ஆனா நீங்க அதுக்கு வேல்யூ பண்ணப்படல, அந்த இடத்துல உங்களுக்கு அந்த ப்ரமோஷன் கிடைக்கல, வேற ஒருத்தவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னாலும் இப்போ உங்களுக்கு கூப்பிட்டு வச்சு நீங்க அந்த ப்ரமோஷனையோ அந்த பொறுப்பையோ உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த இடத்துல நீங்க வந்து ஒரு ராஜாவா வலம் வர அளவுக்கு உங்களுக்கு நீங்க அந்த ஸ்திரத்தன்மையோட அந்த இடத்துல ஒரு வெற்றி வகை சூடிட்டு இருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்க தொழிலாகட்டும் வேலையாகட்டும் ரொம்ப ஃபேவரபிளான ஒரு நல்ல நிலைமைக்கு நோக்கி போக போகுது. உங்களுக்கு இந்த வருடம் எவ்வளவு ஃபேவரபிளா இருந்தாலும் உங்களுக்கு 11ஆம் இடத்துல கேது இருக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பண விரயம் அப்படிங்கறத வந்து சிறிதளவு ஏற்படுத்த தான் போறாரு. அதனால நீங்க பணம் செலவு செய்யறதுல
கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். நீங்கள் ஏர்ன் பண்ண மணியை வந்து நீங்கள் உங்களுக்காக மட்டுமே செலவு பண்ணிக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் அந்த கேது கொடுக்குற அந்த காஷன்ஸை வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு தடவையுமே ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஒரு பெரிய செலவுகள் மணி சார்ந்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுட்டு இதன் மூலமாக நம்மளுக்கு என்ன மாதிரியான ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இல்லை என்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத வந்து 2 தடவை நீங்கள் யோசிச்சுட்டு முடிவெடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்லேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகிக்க முடியும். தெய்வ அனுகூலம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நேச்சுரலாகவே கிடைக்க ஆரம்பிக்க போகுது. நீங்களுமே உங்கள் குலதெய்வத்துக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு இது நாள் வரைக்கும் யோசிச்சுட்டு வச்சுட்டு இருந்தாலும் அதெல்லாம் செய்ய முடியல அப்படின்ற மாதிரி ஆகும். இல்லை ஏதாவது ஒரு தடை மாதிரி போகவே முடியல, அந்த பூஜைகளை குலதெய்வ பூஜைகளை சரிவர செய்ய முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலுமே வந்து அதுக்கெல்லாம் வந்து ஒரு வழி கிடைக்க போகுது. இந்த வருடம் வந்து நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கு போயிட்டு அங்கே என்னென்ன அந்த சம்பிரதாய முறைப்படி என்ன செய்யணுமோ அதெல்லாம் கண்டிப்பான முறையில் உங்கள் குலதெய்வம் பிரீத்தி ஆகிற அளவுக்கு நீங்கள் செஞ்சுட்டு வர போகிறீங்க. அதுக்கான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இயற்கையிலேயே உங்களுக்கு தெய்வ அனுகூலம் நிறைஞ்ச ராசி தான் அப்படின்னாலும் இந்த வருடம் இன்னும் மேலுமே வந்து உங்களுக்கு நல்ல தெய்வ அனுகூலம் அப்படிங்கிறது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் நல்ல பலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10ல் வரக்கூடிய குரு எப்போ வராரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மே மாதத்துக்கு அப்புறம் வராரு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் வந்து உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து உங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எந்த ஒரு ரிஸ்கி டெசிஷனும் எடுக்காமல் இருந்துட்டீங்க அப்படின்னாலே உங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்கும். அந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். நீங்கள் வந்து சிவபெருமான் வழிபாடு அப்படின்னு செய்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மேலும் நிறைய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமான் வழிபாடு செய்கிறது, சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் அந்த நிலவொளி உங்கள் மேலே படுற அளவுக்கு நீங்கள் இருந்துட்டு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு மேலும் நிறைய நல்ல விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். டெய்லியுமே சிவபெருமானுக்கு வந்து ஒரு சின்ன வில்வ இலையாவது நீங்கள் காலையில் சாமி கிட்ட வச்சுட்டு நீங்கள் உங்கள் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுங்க. இது வந்து நிறைய மாற்றங்களை உங்கள் லைஃப்ல ஏற்படுத்தி கொடுக்கும். சிவபெருமான் அருளால உங்களுக்கு இந்த ஆண்டு வந்து ரொம்ப வெற்றிகரமான ஆண்டு அமையறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ.